ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நான் ரேண்டமா சும்மா கடைக்கு போயிட்டு வரலாம், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்ல, ஸ்நாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோடைய வெயிட்டும் அப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா ரேட்டு வித் ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பில்லில் இருக்கிறபடி என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டானியா 50-50 மஸ்கா ஜஸ்கா 2 எடுத்திருந்தேன். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கடையில வாங்கினா 10 ரூபா, பட் இந்த கடையில பாத்தீங்கன்னா 9 ரூபா 75 பைசா. டோட்டலா 2 இது சேர்த்து பாத்தீங்கன்னா 19 ரூபா 50 பைசா போட்டிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வறுத்த நிலக்கல்ல வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 100 கிராமு. இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 19 ரூபா போட்டிருக்கு. யாருக்கெல்லாம் வறுத்த கடலை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன்னா ப்ரூம் பிளைன், அதாவது வந்து வீட்டுக்கு வந்து அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாப்பு கிடையாது, சாரி, ஒரு ப்ரூம் விளக்கமாறு வாங்கியிருந்தேன். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுலயே இருக்கும். ரூமுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 110 ரூபா போட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்கும்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்றேன். 110 ரூபா போட்டிருக்கு. இந்த பிஸ்கட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆரஞ்சு ஃபிளேவர், என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது பில்லுல பாத்தீங்கன்னா 27 ரூபா போட்டிருக்கு. பட் இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இது பின்னாடி பேக்கேஜ் வந்து 27 ருபீஸ் போட்டிருக்கு. பில்லுல வந்து இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 25 ருபீஸ் தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபேவரட் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம், கோகனட் மிட்டாய்ன்னு வாங்கியிருக்கேன். இதுல வந்து பேக்கேஜ்ல வந்து இதோடைய ரேட்டு போடவே இல்லை, பட் பில்லுல இதோடைய ரேட் நான் சொல்லியிருந்தேன். இதோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு தேங்காய் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய பிரைஸ் 66 ருபீஸ்ன்னு இருக்கு. இது கண்டிப்பா ஒருத்தனுங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உண்மைக்குமே. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல 90ஸ்ல வந்து கண்டிப்பா சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதோடைய பிரைஸ் வந்து 66 ரூபா போட்டுருக்கு. மொத்தம் இது எத்தனை பீஸ் இருக்குன்னா 2 4 6 8 2 4 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 பீஸ் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வா, நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். மிஸ்ட் கேக் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பீஸ் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய பேக்கேஜிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 45 ருபீஸ் போட்டிருக்கு. பட் பில்லுல இதோட பிரைஸ் வந்து 42 ருபீஸ் போட்டிருக்கு. சீஸ் உள்ள இருக்கும், அதனால இந்த ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். நாளைக்கு வந்து நான் வந்து கோயிலுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால டிராவல் டயத்துல இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா பில்லுல வந்து 5 ருபீஸ் போட்டிருக்கு. பட் வந்து பில்லுல வந்து 4 ரூபாய் 75 ரூபான்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது வாங்கியிருந்தேன், இந்த வேப்பர் பிஸ்கட்டு. இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 ரூபா பில்லுல போட்டிருக்கு. பட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பேக்கேஜ்ல வந்து 9 ரூபா போட்டிருக்கா, பில்லுல வந்து இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 8 ரூபா 50 பைசா போட்டிருக்கு. நான் இது கூட 10 ருபீஸ் இருக்கும்னு பார்த்தேன், பட் பரவாயில்ல, 8 ரூபா 50 பைசானா கண்டிப்பா வாங்கலாம். டார்க் ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா பில்லுல எவ்வளவு போட்டிருக்கோம், 9 ரூபா 75 ரூபா போட்டிருக்கு. பேக்கேஜ்ல வந்து 10 ரூபா தான் இதோடைய ரேட் போட்டிருக்கு. பில்லுல வந்து 9 ரூபா 75 ரூபா தான் இதோடைய ரேட் போட்டிருக்கு. லாட்டி சாக்கோ பீன் போட்டிருக்கு. இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 ரூபா 50 பைசா போட்டிருக்கு. பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நான் வாங்கினது ஒரு ரேண்டமான உள்ள பொருள். பாத்தீங்கன்னா லெதர் சோடான்னு ஒண்ணு வாங்கியிருப்பேன். அது பாத்தீங்கன்னா 18 ரூபா போட்டிருந்துச்சு. பட் பில்லுல வந்து 17 ரூபா தான் போட்டிருக்கு. பாத்துக்கோங்க, நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் 10ஆம் தேதி 4வது மாசம் 2026ல வாங்கியிருக்கேன். இதோடைய பில்லுமே, நான் வாங்கின பொருளுக்கான பில்லுமே அட்டாச் பண்ணுங்க. டோட்டலா 331 ரூபா ஆயிருக்கு. ஸோ நம்ம ரேண்டமா வாங்கக்கூடிய பொருள்ல 331 ரூபா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள் வாங்கினோம்ல, அதை வந்து ரேண்டமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன வெங்காயம் 1 kg வாங்கினேன். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 40 ரூபா சொன்னாங்க. இதோடைய பிரைஸ் 40 ரூபா. அதுக்கப்புறம் 1 கிலோ தக்காளி வாங்கினேன். அதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 ருபீஸ். கொஞ்சம் காயாவும் வாங்கினேன். 1 kg 20 ருபீஸ்னாங்க. நெக்ஸ்ட் பல்லாரி வெங்காயம் வாங்கினேன். அது வந்து 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ 28 ரூபா சொன்னாங்க. 28 ரூபாய்க்கு நல்லா பெரிய பெரிய ஆனியனா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கான்னு. நெக்ஸ்ட் 1/2 கிலோ
ஒரு 1/4 கிலோ 15 ரூபான்னு சொன்னாங்க கேரட்டு. நான் 1/2 கிலோ வாங்கினேன் 30 ரூபான்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு உண்மைக்கு. இந்த கேரட் வந்து நம்ம நிறைய மொபைல் யூஸ் பண்றதுனால கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மெயினா கேரட் வாங்கினேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பூ வாங்கினேன், காலிஃபிளவர். நல்ல பெரிய காலிஃபிளவர். இது வந்து எவ்வளவு தெரியுமா? உண்மைக்குமே நம்ப மாட்டீங்க. இது 25 ரூபீஸ்க்கு நல்ல பெரிய இது. நான் லாங்கா கூட வீடியோல காட்டுறேன். 25 ரூபீஸ் சொன்னாங்க அந்த காலிஃபிளவர். இதுவுமே ஒர்த்து தான் கண்டிப்பா. பச்சை மிளகா வாங்கினேன். எவ்வளவு சொன்னாங்க பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 15 ரூபா சொன்னாங்க. 1/4 கிலோவுக்கு 15 ரூபா. நான் வந்தோடையுமே இதுல இருக்க காம்பை வந்து கட் பண்ணிட்டேன். 1/4 கிலோ 15 ரூபான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன். இது வந்து 12 ரூபாயோ 15 ரூபாயோ சொன்னாங்க. ஒரு 1/4 கிலோவுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டேன், இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100, அப்புறம் ஒரு 100 அவரைக்காய் மட்டும் வாங்கினேன். 100 அவரைக்காய் வந்து 12 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம தான் கேரட் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம்ல, அப்ப 100 அவரைக்காய் மட்டும் போதும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 100 அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பழம். இந்த ஒரு எலுமிச்சப்பழம் பாத்தீங்கன்னா 7 ரூபா சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வேணும்னாரு, ஸோ அதனால மெயினா வாங்கிட்டு வந்தேன். இந்த சம்மருக்கு ஏதாவது ஜூஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து இதுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காய்கறி வந்து வெங்காயம், இந்த 2 வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகா, அப்புறம் இந்த காலிஃபிளவர், கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய், இந்த எலுமிச்சம்பழம், டோட்டலா சேர்த்து ரவுண்டா 200 ஆயிடுச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போன ஷாப் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்றேன், கொஞ்சம் நல்லா தெரியுது, அதனால இது வாங்கியிருந்தேன். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 99 ரூபா. ஆனா பாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். நான் யூஸ் பண்ண அவ்வளோ, இதோடைய வாசனை பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை, இப்ப யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சோண்டி தான் இருக்கு இதுல. இது வந்து வாங்கினேன். இதோடைய பிரைஸ் வந்து 99 ரூபா. அப்புறம் வெயில் டயத்துல விசிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்பா வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிறி வாங்கினேன். இந்த விசிறியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு குட்டியா ஒரு வளையல் வாங்கினேன், அதையும் காட்டுறேன். வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் சேனலுக்கு. பாப்பாவுக்காண்டி ஒரு குட்டி வளையல் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி பிறந்த வளையல் வந்து ரொம்ப வந்து கருத்துச்சு, அதனால இந்த வளையல் வாங்கினேன். இந்த வளையலோட பிரைஸ் வந்து ஷாப் கடைக்கார் வந்து 60 ரூபீஸ் சொன்னாங்க. சின்ன குழந்தைக்கு நான் ஒரு 10 ரூபீஸ் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனதுக்கு ஒரு பில்லு ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட கையில கொண்டு போனோம். நாங்க வேற விஷயத்துக்காண்டி போனோம், ஆனா எங்களுக்கு செலவானது பாத்தீங்கன்னா 750 ரூபா செலவாயிட்டு. ஏன்னா காய்கறிக்கு 200 ஆயிடுச்சா, அது போக இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு 330 ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த இதுவே ஒரு 100 ரூபா ஆயிட்டு. அப்புறமேட்டு இந்த பாப்பாவுக்கு வளையல அது இதுன்னு சேர்த்து அங்க ஒரு 100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்புறம் ஜூஸ் வேற ஒரு 100 ரூபாய்க்கு குடிச்சோம். அப்படி இப்படின்னு செலவு பாத்தீங்கன்னா 750 ரூபாய் ஆயிட்டு. இப்பெல்லாம் கையில வந்து ஒரு 1000 இல்லாம கண்டிப்பா வெளியே போகவே முடியாது. ஸோ நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.